ஒரு முக்கிய செய்தி, பிரேக்கிங் நியூஸ். புயல் சிறையெடுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா இல்லையா என்பது அநேகம் நாளை தெரியவரும். பலமுறை உயர்நீதிமன்றத்திலும் கீழமை நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தை அணுகியிருந்தார். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்று வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறையின் சார்பில் பதிலளிக்க நாளை வரை சமயம் கோரியிருந்தார்கள். இதை கடுமையாக ஆட்சேபித்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார், எந்த விதமான வழக்கு விசாரணை நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள். அதற்கு அமலாக்கத்துறை நாளை வரை பதில் மனு அளிக்க அவகாசம் கேட்டிருக்கும் சூழ்நிலையிலே நாளை செந்தில் பாலாஜிக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கு என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்னொரு புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றோருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இது கிட்டத்தட்ட அது போன்ற வழக்கு என்பதனாலே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பது கடினம்தான் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். நாளை வரை பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கிறதா இல்லையா என்று.